திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகளுக்கு சரணடையும் நாளிலேயே ஜாமீன் வழங்க பரிசீலிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், இந்த வழக்கின் பின்னணி என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதி இவருடைய மகன் ஆண்டோ மதிவாணன் அவருடைய வீட்டில் வேலை செய்து வந்த ஒரு இளம் பெண்ணை துன்புறுத்தியதாகவும் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவருடைய மனைவி மெர்லினா ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளில் நீலாங்கரை காவல்துறையினர் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்தார்கள். இதன் பிறகுதான் இருவருமே தற்போது வரைக்கும் தலைமறைவாக உள்ளார்கள். இவர்களை பிடிப்பதற்கும் 3 தனிப்படைகள் தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருவருமே சேர்ந்து ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அதாவது சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டத்தில் பதிவு செய்யப்படும் இந்த வன்கொடுமை தடை சட்ட வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றம், அதாவது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்தில் தான் தாங்கள் சரணடைய வேண்டும். எனவே தாங்கள் சரணடைய உள்ள அதே நாளிலேயே தாங்கள் தாக்கல் செய்யும் அந்த ஜாமீன் மனுவை அந்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், அதற்கு அனுமதி வழங்க வேண்டும், அதற்கு அந்த நீதிமன்றத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று ஒரு புதிய மனுவை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள். இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இருவருமே என்றைக்கு அந்த நீதிமன்றத்தில் சரணடைகிறார்களோ அன்றைய தினமே அவர் தாக்கல் செய்ய உள்ள அந்த ஜாமீன் மனுவை இருதரப்புக்கும் வாய்ப்பளித்து விசாரித்து சட்டத்திற்குட்பட்டு உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்று தற்போது அந்த சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.